ஹாய்டா. ஜிம்மன் ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா, அதோட 2x2. இது நான் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். 2x2ன்னு சாரி. இந்த பாட்டை பார்த்துலாம். இப்போ நீங்கள் ஜிம்மன் முன்னாடி நின்றுருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன்னு ஃப்ரீஸு. அவ்வளோதான், உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரல. இத்தனை வருஷமா உங்களை பிடிக்காத அப்படின்னு நீங்கள் நடிச்சிட்டு இருந்த அந்த பர்சன் உங்களை வந்து ஹக் பண்ணியிருக்கான். ஸோ அதை நினைக்கும் போதே இன்னமும் தெரியல, ஒரு ஹாப்பினஸ் சேம். ஏதோ ஒரு குழப்பம், ஏன் அவங்க திடீர்னு இப்போ இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சைலண்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஷெய்யா அப்படின்னு நின்றுருக்க. அவன் உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் நிமிர்ந்து அவனை பார்க்க அவன் பெண்ட் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சீன் மெம்பர்ஸ் எல்லாரும் காரில் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்க. இதுக்கப்புறம் நீ ஒயிட் கலர் சுடிதார் போடக்கூடாது. எதுக்கு போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. நீங்கள் சரி அப்படி கேட்டு தலையாட்டுங்க. பிகாஸ் சாருக்கு பொசசிவ் ஆகிடுச்சு. ஜேகே சொன்னது ஒயிட் சுடிதார் அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அவனுக்கு ஓடிட்டே இருக்குது. அதனால தான் இதை சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் திரும்பி காரை பார்க்க, காரில் இருந்து எல்லாரும் ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மன் கண்ணு ஜேகே கிட்ட தான் போகுது. ஜேகேக்கு என்ன பேசுறதே தெரியல. ஏதோ ஒரு மாதிரி வாயடிச்சு போய் அப்படி இருக்கான். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகட்டுமா அப்படி கேட்க, இங்கே ஒரே க்ரௌடாக இருக்கு, கொஞ்சம் இங்கே தள்ளி வா. உங்கள் ஷோல்டர் பிடிச்சி தண்ணி கூப்பிட்டு வரான். ஒரு 2 ஸ்டெப். நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க அவன் மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்க அவன் உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணுறான். அவன் ஹக் பண்ணதுலேயே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. கிஸ்ஸா உங்கள் கண்ணு ரெண்டும் முட்டை ஆகிடுச்சு. காரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்க எல்லோரும் டக்குன்னு திரும்பிக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எங்கே இவ்வளோ காணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி உங்களை பார்க்குறாங்க. யார் அவங்க? வரேன் ஃபயன் அப்படின்னு உங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. என்னடி பண்ணுறான் ரோட்டில் நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, யாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த பர்சன் இருக்கும் போல. அதான் ரோட்டில். ஆனால் அவன் ஜிம்மன்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஜிம்மனுக்கும் இருக்கும் கல்யாணம் ஆகுமா, ஏதோ அவங்க ட்ரெடிஷ்னல் பார்ட்டி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. எங்க ஜிம்மன் பொறுமையாக உங்கள் லிப்ஸை விட்டுறான். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி வரான். நீங்கள் ஸ்டெப்பாக ஒரு ஸ்டோன் மாதிரி நின்றுதான். அப்படி நின்றுட்டு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி நீங்களே பைட் பண்ணிவிட்டு பயத்தில் நான் போகட்டுமா. ஜிம்மனுக்கு இது சிரிப்பாக இருக்கு. இங்கே வா. அவங்க ஷோல்டரில் கை போட்டுறான். அவ்வளோதான், அந்த பதட்டம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டுருக்கு. முக்கியமான என் ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வா அப்படி சொல்லிட்டு அவன் கார் கிட்ட கூப்பிட்டு வரான். அவங்கள நீங்கள் ஷாக் ரியாக்ஷன் தான். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இந்த டைம் கார்கிட்ட கூப்பிட்டு வர அதில் வி ஆரம் ஜேகே அப்படி சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் 6 பேரும் அதுக்குள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இன்னும் ஷாக்காக இருக்கு. ஒரு மாதிரி அவங்கள பார்க்க ஜிம்மன் இது ஆரம், இது ஜென், ஜெயோ, வி ஜென் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு வந்து இதுதான் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை காட்ட, நீங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டே வந்திருப்பீங்க. ஜேகே காட்டும் போது ஹாய், இங்கே பாருவாயா, இவன் உனக்கு பிரதர் மாதிரி. ஜேகேக்கு இங்கே புகைத்து ஹாய், நீ எல்லாரையும் பார்த்துருக்கல, உனக்கு தெரியும்ல. நான் பார்த்துருக்கேன் உங்கள் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என் லைஃப்பில் பார்ப்பியா? எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். உங்களை அப்படி தானே இவ்வளோ நாள் நான் பார்த்துட்ருக்கேன். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களே பார்த்துட்ருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் போட்டுமா. அவள் அவங்க ஷோல்டரில் கை எடுத்துட்டு கேர்ஃபுல்லாக போ. தாலியாட்டிட்டு அங்கேருந்து நடத்து போகிறீங்க. நம்பர் சேவ் பண்ணிக்கோ. அங்கேருந்து நடத்து போக ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதை தான் ஓடுது. உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டேன். அவர் நம்மளுக்கு கிஸ் பண்ணார்ல, ஐயோ நம்மளுக்கு கிஸ் பண்ணார். ஆமாம் உங்களை உங்கள் லிப்ஸை நீங்களே பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வருது. ஆனந்த கண்ணீர். ஸோ அதோடவே நீங்கள் பஸ் ஸ்டாப் போக இந்த டைம் பஸ்ஸும் வந்துருச்சு. உங்ககிட்ட நிறைய கேட்கணும். முதல்ல பஸ்ஸில் வா. உங்கள் கை புதைச்சு வேகமாக பஸ்ஸில் எடுத்துறாங்க. ஜிம்மன் நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். அந்த பஸ்ஸும் அங்கேருந்து நகருது. ஸோ அது போனதுக்கப்புறம் தான் சார் அந்த காருக்குள்ளேயே ஏறுறாரு.
வீலாம் ஜிமினா, உனக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? அவன் ஜேகேவை பார்த்துட்டு ரோட்டில் போகிற பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணான். ஜேகே சொன்ன மாதிரி செவ்விலே தான் விட்டு போயிருப்பா. இவ அதை பண்ணலண்ணா என் பொண்டாட்டி தானே அப்படின்னு ஜேகேவை பார்க்க ஜேகே எதுவுமே பேசல. கொஞ்ச நேரம் மெக்கானிக்கும் வந்தாச்சு, காரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு பிடிஎஸ் ஹவுஸ்க்கு தான் போகிறதுக்கு அப்படி இருந்திருப்பாங்க. இப்போது கார் தான் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் ஹவுஸில் இருக்க பிடிஎஸ் மேனேஜர் செம்மையாக போயிருக்கு சாங்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக ஜமன், நான் வீட்டுக்கு போகட்டுமா? எல்லோரும் ஜிம்மனை பார்க்க இல்லை அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வரணும். ஃப்ரீ தானே, என்ன நம்மளுக்கு ஒரு 10 days லீவு கொடுத்துருக்காங்கல்ல, ரெஸ்ட் எடுக்க தானே, நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா ப்ளீஸ் என் ஒய்ஃப் அப்படின்னு பேச வர ஆரம். உனக்கு மேரேஜுக்கு எத்தனை நாள் ஆகுது? 3 years. 3 years. 3 years கேட்காம இப்போ ஏன் கேட்குற? ஆமாம், அவ்வளோ நாள் ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருந்தா? எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஜிமினும் ரீசன் எல்லாத்தையும் சொல்கிறான். அவளை நான் கல்யாணம் பண்ணும்போது சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது அவள் யூனிஃபார்மில் இருந்தா, அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் நான் அவளை கல்யாணமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல. இதை 3 yearsல அப்புறம் என்ன சேஞ்ச் ஆச்சு? இவ்வளவு நாள் சொல்லாமல் இப்போ ஏன் அங்கே போகணுங்கிற? இன்னமும் தெரியல. ஏதோ ஒன்று எனக்கு இப்போதான் பார்க்கணும்னு தோணுது. ப்ளீஸ் லீவ் கொடுங்கல, இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏன் கொஸ்டின் பண்ணுறீங்க? சரி 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 கிளம்பு. ஜிமினும் ஒரு குஷியில் வேகமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். நீங்கள் இங்கே மிரர் முன்னாடி நின்றுருக்கீங்க, உங்கள் லிப்ஸை டச் பண்ணி உண்மையாகவே அவர் தான் நம்ம கிஸ் பண்ணதா, எல்லாம் நம்ம ட்ரீமில் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ண, அவன் பைட் பண்ணது ஞாபகம் வருது. ஒரு மாதிரி சக் பண்ணியிருப்பான். அது நினைக்கும் போது உடம்புல இன்னமும் பண்ணிடுது. உண்மையாக நம்ம ஐயோ ஓயன், நீங்கள் இங்கே புல்லுமிட்டுருக்கீங்க. இந்த டைம் காலிங் பெல் சவுண்டு. ஆண்டி 1 week வரல, வந்துட்டாங்க போல. வேகமா ரூம்குள்ளே இருந்தோம். மெயின் டோர் வந்து டோர் ஓப்பன் பண்ண ஆப்போசிட்டில் இருக்கிறத ஜம்மன் தான். உங்களுக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறான். நீங்கள் ஜமன் கண்ணு எங்கெங்கேயோ போதும். நீங்கள் குட்டியா, ரொம்ப குட்டியாக ஒரு ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸு க்ராப் டாப் மாதிரி ஏதோ போட்டிருக்கீங்க. அவள் உங்களே பார்த்துட்டுருக்க. இப்போ தான் நீங்கள் ஜமன் எங்கே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டோரை தான் பிடிச்சிட்டு இருப்பீங்க. டோருக்கு பின்னாடி போய் நின்று சாரி அவள் சிரிச்சுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து உயர வச்சு உங்களை நல்லா பார்க்குறான். இன்னும் நீங்கள் டோரை ஒரு மாதிரி பிடிச்சிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுற நீ? இல்லை நீங்கள் எப்படி இங்கே? நான் தான் சொன்னல வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அந்த டோர்லேருந்து ஒரு ஃபிங்கராக எடுத்து விட்டான். ஒரு மாதிரி நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் நான் பார்த்தா ஒன்றும் இல்லை, இங்கே வா. அது வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்க ஜெமன் கால் டோரை போயிட்டு அடிச்சு ஒரு கிக் பண்ண டமாலும் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே நின்றுருக்கீங்க. ஒரு மாதிரி பப்பி ஷேமாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி கீழே இழுத்துக்கிட்டே நிற்க. அதை சொன்னல நான் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு. இப்போ நீ ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன்னு இருக்க? அது இல்லைங்க, நான் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓட ட்ரை பண்ணுறீங்க, திப்புன்னு உங்கள் கைப்பிடிச்சிட்டான். எங்கே போகிற? ட்ரெஸ் சேஞ்ச் சொல்லிட்டே இருக்க. அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டான் அவங்கள. சின்ன நீங்கள் இப்படி திணறிட்டே சொல்லிட்டு இருக்க. உங்கள் கையை லாக் பண்ணி டோரை லாக் பண்ணுறேன், யாருன்னு கேட்காம ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருப்பியா? நான் இல்லாமல் வேறு யாராவது வந்திருந்தா அப்படியே சொல்லிட்டு அவன் கையை ஸ்டொமக் மேலே வைக்கிறான். அவங்க ஸ்கின்னில் நீங்கள் உங்கள் கை ரெண்டுட்டுமே ஜம்மல் லாக் பண்ணியிருப்பான் மேலே வச்சு பின் பண்ண மாதிரி. அதனால அதுவே ஆல்ரெடி க்ராப் டாப்பு ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் கையை மேலே தூக்கணும் மேலே அது அப்படியே உங்கள் பெல்லி பட்டன் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் அது மேலே கை வச்சு ரப் பண்ணிட்டு சொல்லுடி, எப்படி தான் பண்ணுவியா? நான் இல்லாமல் எவனா வந்திருந்தா? இல்லை, இங்கே யாருமே வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆண்டி ஆண்டி அப்படி திக்கி பேசுகிறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு ரப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டே இருக்கான். யாருமே உங்களால் பேச முடியல. ஆண்டி மட்டும் நினச்சமா வீட்டுக்கு வருவாங்க. அதனால தான் நான் ஆண்டின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன்.
ஹிப்பில் கை வச்ச க்ளோஸாக அவனை இழுத்துக்கிட்டு அவனை சின்ன பொண்ணு நினச்சேன். அதான் இப்போ சின்ன பொண்ணுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு மாதிரி அவனை பார்க்க அவன் ரோட்டில் இருக்கிறதுனால சரி அவனை கிஸ் பண்ணவே இல்லை. அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு ஒரு டீப் கிஸ்ஸு அவன் லிப்ஸோட வந்து அட்டாச் பண்ண உடனே நீங்கள் கண்ணை மூட்டிருப்பீங்க. டைட்டாக அப்படி மூடுறீங்க. அவ்வளோ டீப்பாக உங்களை கிஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை இப்போ தான் விட்டுறான். ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை பெயின்ஃபுல்லாக இருக்கு. உங்கள் கண்ணை திறந்து அவனை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து டயர்டாக இருக்கு. காஃபி போடுறியா? கை நீங்கள் சொல்லிட்டே இருக்க அந்த கை லூஸ் ஆகுது. கிளம்பு. ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிற்கிறான். அவ்வளோதான், நீங்கள் வேகமாகறது ஓடிட்டீங்க. சிரிச்சிட்டே உங்களை பார்க்க கிச்சனுக்குள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சிரிச்சிட்டே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு காஃபி கொண்டு வந்த பதட்டுமா காஃபி உங்களை பார்க்குறான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, ஃபுல் கவரில் இருக்கீங்க. ஏன்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? இல்லை ஒரு மாதிரி. என்ன மாதிரி அப்படின்னு இருந்துக்க. நீங்கள் காஃபி கேட்டீங்க. காஃபி ஆறிட போதும் கொடுத்துட்டு வேகமாக ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஜமன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இவதான் ஒரு சாங் முடிச்சுட்டு வந்திருப்பான். காஃபி குடிச்சிட்டே அவன் ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். நீங்கள் டோர்கிட்டே நின்று அச்சோ நீங்களாம் என் படப்படம் நினச்சிக்குது, இவரே இங்கே வந்தார் அப்படின்னு உங்கள் கையை பார்க்குறீங்க. கிட்டுன்னு ஆடிட்டு இருக்க. என்னையெல்லாம் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன். என்னாச்சு உங்களுக்குலாம்? காம்டவுன் அப்படி நீங்கள் உங்களை நீங்களே காம்டவுன் பண்ணிருக்க. ஏய் டோர் ஓப்பன் பண்ணுறேன் வர அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னும் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குடி, தூங்குறேன். அவ்வளோதான், போய் படுத்துக்கிட்டான். இதுக்கா இவ்வளோ அம்மக்கள் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க சைலண்ட்டாக படுத்துட்ருக்கான். கொஞ்சம் நேரத்தில் போயிட்டுட்டோம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளில வந்து படிச்சுட்டு நைட்டு மட்டும் படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளே போகிறீங்க. சுமன் படுத்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ நாள் டிவிலையும் மொபைலில் உங்களை பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? நான் ஒரு நாள் கூட நினைக்கல உங்களை நான் நேரில் பார்ப்பேன்னு. அதுவும் இப்படி இவ்வளோ க்ளோஸாக நான் நினச்சி கூட பார்க்கல. என் லைஃப்பில் இந்த பாட்டில் இல்லையோ அப்படின்னு நினச்சிருக்கேன் நிறைய டைம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போய்ட்டுமோ இந்த பெத்தில் நான் அவ்வளோ அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்குறீங்க. கையை பிடிக்கலாமா வேணாமா அப்படி இருக்கு. எவ்வளோ எக்ஸைட்டோட உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கிட்ட வந்தால் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ பயமாக இருக்குன்னு தான் தெரியல. அவன் கையை கூட பிடிக்கல. பக்கத்தில் படுத்துக்கிட்டீங்க. அதாவது அவனுக்கும் கொஞ்சம் தள்ளி பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. மார்னிங் ஜமனுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. என்னடா அது சத்தம் அப்படிங்கிற மாதிரி எழுதுக்கிறான். நீங்கள் குளிச்சுட்டு வந்து காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க ட்ரெஸ்லாம் தேடி எடுத்து போட்டுட்ருக்கீங்க. பின்னாடி கை வச்ச ஜிப்போட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. முட்டியில் ஜமன் என்ன வியூடா. மார்னிங் தூங்கி எழுந்துக்கும் போதே இதுக்கு தான் பொண்டாடி கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை கசக்கிக்கிட்டே நல்லா அவங்க பார்த்துட்டே பெட்லேருந்து இறங்கி வரான். உங்களுக்கு இது தெரியல, பதட்டத்தில் அவசரத்தில் இது கூட கையில் மாட்டாது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. அந்த ஜிப்பை சும்மா பேக்கில் இருந்தே உங்களை பார்த்துக்கிட்டே வரான். உங்கள் முதுகில் ஒரு மச்சம் இருக்குது. இன்னர் போட்டுட்ருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்பு பின்னாடி இருக்குது. அது ஒரு ஓரத்தில் இருந்தால் உங்கள் கை எங்கெங்கேயோ போகுது. அவசரத்தில் இது கூட மட்டும் மாட்டாது. உங்களுக்கு ஃபோன் வருது, ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. எப்பவும் போல நீங்கள் தான் லேட்டு, டெய்லி லேட்டாக வருவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு திட்டும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பீங்க. அவளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலே சைலண்ட் ஆகிடுவாளுங்க. ஸோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த சிப்பை தேட டக்குன்னு திரும்ப போக்க அப்படி பிடிச்சிட்டான். உங்கள் இப்பில் கை வச்சு பேக்கில் இருந்தே உங்கள் கை இன்னும் அந்த ஜிப்பை தேட பின்னாடி தான் இருக்கு. அப்படியே அந்த கையை ரெண்டுத்தையும் லாக் பண்ண மாதிரி ஹக் பண்ணி உங்கள் காதுகிட்ட வந்து நான் இப்போ கிஸ் பண்ணல, எதுக்கு பண்ணான்னு கேட்க மாட்டியா? பார்த்துட்டம்மா எதுவுமே பேசாமல் இருக்க. உங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணி கேட்க மாட்டியாடி? நீங்கள் புருஷன் எப்படின்னா கொஸ்டின் பண்ணுறது? சரி ஓகே, இதுவும் கற்று தான் நானே சொல்கிறேன். நான் கிஸ் பண்ண இடத்துல உனக்கு ஒரு மச்சம் இருக்குது, அவ்வளோதான். ப்ளஷ் ஆகுது. அவங்க பின்னாடி நின்றுருக்கான். உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான்,
எனக்கு அந்த மச்சத்தை பார்க்கும்போதே கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் பண்ணேன். ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸ் எல்லாம் கடிச்சிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறத மிரரில் ஜிமன் பார்த்துட்டு அப்படி பண்ணாதடி, உடம்புலாம் எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணுதா, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்ல அவங்க காதலை கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி நெளியறீங்க, கூசுது, உங்கள் நெக்கில் வரான், உங்கள் கண்ணெல்லாம் டைட்டாக மூடிக்கிட்டீங்க. அவன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களை பார்த்துட்டே அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணுறான். உங்களையும் மீறி அந்த சவுண்டு. ஏய் இப்போ என்னமோ பண்ண, என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை, சவுண்டு கொடுத்த தானே நீ? இல்லை இல்லை இல்லை, உங்கள் கை இன்னும் பின்னாடி தான் இருக்கு. ஜமன் உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணுறான். என்ன பண்ண நீ? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வா, உங்களை பிடிச்ச கிட்ட இழுக்கிறான். செஸ்ல வந்து சாஞ்சிக்கிட்டீங்க, அப்படியே உங்களுக்கு போட்டு விடுறான். இப்போ அந்த மிரர் பார்த்துட்டே உங்க முதுக்கு தெரியுது. அதில் போதுமா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக அவ்வளோதான். கிளம்பிட்டியா? சரி நானும் வரேன். நீங்களா? வரேன். எல்லாம் வேண்டாம், நானும் போகிறேன். வரேன்டி அப்படின்னு உங்களை நிற்க வச்சுட்டு அவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். உட்காந்துருக்கீங்க. ஜமன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர டக்குன்னு நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. தந்து நிற்கிறீங்க. போலமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்ன? சரி போயிடலாம்ப்பா. அவன் மிரர் முன்ன நின்ட்டா. அவன் சீட் படத்து கூட தலை வரல. அவன் கையில் அவன் ஹேர் ஸ்டைலை ஸ்டெட் பண்ணுறான். அவ்வளோதான், அதுலேயே விழுந்துட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து ரசிச்சிருப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணிட்டுருக்க அவன் திரும்பி உங்களை பார்க்க வாயப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அப்படி பார்க்குற? ஏல போலாமா? நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல? அமைதியாக இருக்கீங்க. சொல்லுடி, நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேன்ல? உங்களுக்கு க்ளோஸாக வர ஏதாவது பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வேக வேகமாக தள்ளியாச்சுங்க. எனக்கே தெரியும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு. பட் நீ சொல்லி கேட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நீங்கள் அவனை பார்க்க சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? நம்ம மேரேஜ் ஒன்றும் நார்மலாக நடக்கலை தெரியும்ல? உண்மையாகவே என்ன உனக்கு பிடிக்குமா என்ன? ஆமாம், தலையாட்ட இதெல்லாம் எனக்கு பத்தாது. வாயை திறந்து சொல்ல, எப்போலேருந்து என்ன உனக்கு பிடிக்கும்? எப்போலேருந்துலாம் எனக்கு தெரியாது. பட் அவங்கள மேரேஜ் பண்ணதுலேருந்து இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். அப்போலேருந்து கூட சொல்லலாம். அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். அவங்கள கல்யாணம் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் தான் ஃபீல் ஆகுது நீங்கள் தானே என் புருஷன் அப்படி. அப்போலேருந்து உங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க வாய்ஸு, அவங்க சாங்கை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் பிடிச்சது கொஸ்டின் கேட்டால் அது எனக்கு தெரியாது, ஆனால் பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் தோணும் நீங்கள் இல்லாத லைஃப் என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி நான் திங்க் பண்ணி பார்க்கும்போதும் எம்டியாக இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், இப்போது என்ன உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிடுமா? நிறைய நினச்சிருக்கேன். எப்போ நீங்கள் பண்ணீங்கள ஹேர்ஸ்டைல், இந்த ஃப்ளிப் பண்ணுறது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ்லாம் பாடிட்டே ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுவீங்க. அதில் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இதை எல்லாத்தையும் நான் டிவியில் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வருது. ஹக் பண்ணிக்கிட்டேன். ஒன்று எனக்கு பிடிக்காமல இல்லை, அந்த இடத்துல உன் சிஸ்டர் இருந்தாலும் நான் அவளையும் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் யாரையும் லவ்லாம் பண்ணதில்லை. அம்மா எங்கிட்ட கேட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. நான் ஓகே. அந்த செகண்ட் உங்கள் அக்கா இல்லை, நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது என் கண்ணுக்கு நீ குட்டி பொண்ணாக தெரிஞ்ச, அதுக்குன்னு உன் மேலே கோவம், வெறுப்பு. அன்றைக்கி நீ குட்டி பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தேன். இப்போ நீ என் ஒய்ஃப். அப்போது என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ இல்லை, எப்போவுமே உனக்கு என்ன பிடிக்கும். நீ சின்ன பொண்ணுன்னு தான் நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். இப்போ மேடம் எனக்கு சின்ன பொண்ணு தெரியல, விஷயங்குது. உங்களுக்கும் க்ளோஸாக வர ஃபோன் வருது. 2 பேரும் உங்கள் ஃபோனை பார்த்தா ஃப்ரெண்டு தான் நொய் அடிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். கிளம்பு போகலாம் அப்படின்னு கார்க்கு எடுத்துகிட்டு கீழே வரான். நீங்கள் அவகிட்ட பேசிட்டே நீ வந்துட்டேன் இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஜிம்மன் கூட வெளியே வரீங்க. அவன்
அவளை கூட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப் விடுவான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பஸ் ஸ்டாப்பையும் கிராஸ் பண்ணி போகிறான். ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க, இங்கே விடுங்க, நம்ம காலேஜ்க்கே போகலாம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு பஸ் பிடிச்சி வர சொல்கிறேன். எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்க்குறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை. இவங்க தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? சரி டெக்ஸ்ட் பண்ணுறேன், இந்த டைமுக்கு ஒரு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாட்சை பார்த்துட்டு பஸ்ஸில் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, சொன்னாலும் கற்றுவாளுங்க, வேறு வழி இல்லை சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நான் போயிட்டே இருக்கேன், நீங்கள் பஸ்ஸில் வாங்க. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே காண்டாயிட்டா ஒருத்திலாம். வயன் ரொம்ப ஓவராக பண்ணுறால. ஈவினிங் யார் கூட க்ளோஸாக இருந்தா கேட்டா க்ரௌடாக இருக்குது, நான் நாளைக்கு காலேஜில் வந்து சொல்கிறேன்னு சொன்னான். கேட்கலான்னு நினச்சான். நம்மளை விட்டு எவ்வளோ திமிரு இருக்கும், தனியாக போகிறாள் அவ அப்படின்னு கடுப்பில் 2 பேரும் பஸ்ஸை பிடிச்சி காலேஜ்க்கு வராங்க. நீங்கள் கார்லேருந்து டோரை ஓப்பன் பண்ண ஜெமன் உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக போ. அந்த கார்லேருந்து கீழே இறங்குறீங்க. உங்களுக்கு இப்போ தான் நம்ம 2 பேரும் பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சகஜமாக பேசுவோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு கார்லேருந்து இறங்கி காலேஜ் கேட்டுக்குள்ளே வர வெளியே நின்றுக்காளுங்க. அது வந்துட்டீங்களா? உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு முன்னாடி நீ காலேஜ் போகிறோம் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எங்கடி போனேன்? அதான் வந்துட்டு இருந்தோம், டிராஃபிக்கு. ஓ, எப்போவுமே இல்லாமல் இப்போ என்ன புதுசா? நான் வரேன், நீ பஸ்ஸில் வான்னு சொல்கிற, அப்போது நீ எதில் வந்த அப்படி சொல்லும் போதே ப்ளஷ் ஆகுது. ஐயோ வயன், இந்த மாதிரி பண்ணாத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதுவா, நான் என் புருஷன் கூட வந்தேன். அதான் கேட்குறேன், நேற்று இதை தான் நீ கேட்க வந்தேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த ஆங்கிள், ஆமாம் அந்த ஆங்கிளில் பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நினச்சேன் அங்கே வந்துருக்கலாம் அப்படின்னு. பட் வந்தா 2 பேரும் கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லை. கிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தி கேட்க, ஒருத்தி அவன் மண்டியில் போட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம், ஆல்ரெடி நான் அதெல்லாம் என் பாய் ஃப்ரெண்டை ஃபீல் பண்ணிட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு 2 பேரும் மாற்றி கொஸ்டின் பண்ண 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி சைலண்டாக இருக்க, சொல்லு யார் அது? எத்தனை வாட்டி சொல்லியிருக்க எனக்கும் என் ஜெமனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. ஓ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான். இங்கே பாரு. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ ஜெமன் மேலே பைத்தியமாக இருக்க, எனக்கு நல்லா புரியுது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஜெமன் டாப்பிக்கை ஓரமாக வச்சுருவோம். இப்போது நேற்று உனக்கு யூஸ் பண்ணது, இப்போ யாரு கூடயும் வந்தல, அது 2 யாருன்னு கொஞ்சம் சொல்லடி. அதான் சொன்னேன் ஜெமன். வயன், என் மண்டையில் ஏதாவது எழுதிருக்கா? என்ன எழுதிருக்கா? இல்லை, நல்லா பாரு, கேன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதிருக்கா? ஏந்தி என்னை பார்த்தா எப்படி தெரியுது வயன்? நம்பலனாலும் பரவாயில்ல. யாரோ இருக்காங்கடி, அவங்க யாருன்னு சொல்லுடி. இல்லை, ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஜெமன் பேர் வச்சுட்டியா, அதனால ஜெமன் சொல்லிருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, தனியாக யாரும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இன்னொரு பையன் கூட? இங்கே பாரு, அது ஜெமன் தான். அது மட்டும் இல்லை, நேற்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். ஆரம்பிச்சுக்கிட்டான். எப்போவுமே யாருமே பார்க்கல, ஜிம்மனே இது வரைக்கும் நான் பார்க்கல, கல்யாணம் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நிறைய சொல்லுவா, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 6 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டான். நம்புங்களா மாட்டிங்களா? சரி, நீ சொல்கிறது எல்லாத்துலேயும் என் காதில் போட்டுக்கிட்டேன். நான் தப்பு தான், நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான், யார் அந்த பையன் கேட்டது தப்பு தான், ஏன் தப்பு தான். சரி, காலேஜ்குள்ளே போகலாமா? நம்பவே மாட்டியா? கேண்டீன் போகலாம் வயன், ரசிக்குத. ஏண்டி அப்படி கேட்குற? தப்பு பண்ணது அவ, விட்டு வந்தது அவ தானே, அவ தான் வாங்கி கொடுக்கணும். வாடி கேண்டீன் போகலாம். நீங்கள் எப்போ தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே கேண்டீனா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், எப்பவும் போல நீங்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்க, இப்பயும் வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க எப்பவும் போல ஜிம்மன் பற்றி நீங்கள் அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு ஜிம்மன் என்னென்ன பண்ணியிருப்போனோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எனக்கு கிஸ் பண்ணாரு, அது மட்டும் இல்லை என் முத்துக்குள்ள ஐயோ என் பட்சத்தெல்லாம் பார்த்துட்டாரு தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவர் என் கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி நான் ஆயிடுறேன் தெரியுமா. ஃபர்ஸ்டெல்லாம் திங்க் பண்ணுவேன், என்னை வந்து பார்க்க மாட்டேன்றாரு, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு, என்னை ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு நிறைய நான் திங்க் பண்ணியிருக்கேன். பட் அது ரீசன் இல்லை, நான் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் என்னை வந்து எவ்வளோ நாள் பார்க்காம இருக்காரு. ஐயோ எனக்கு எவ்வளோ வெக்கமாக இருந்துச்சு தெரியுமா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும்ல, நான் வீட்டில் இருக்கும்போது குட்டியாக ட்ரெஸ் போடுவேன், வெளில வந்தால் தான் நான் ஃபுல் கவரில் வருவேன்னு. எனக்கு குட்டி ட்ரெஸ்லாம் பார்த்துட்டாரு ஜிம்மன். அப்படி நிறைய புலம்பிட்டு அவங்கள பார்த்தா வாயில் சிக்கன் பீஸ் வச்சுட்டு ஒருத்தி தின்னுட்டு இருக்கா நல்லா, ஒருத்தி ப்ளூடூத் போட்டுட்டு யாரு கூட பேசிட்டு இருக்கா. நான் இங்கே மாங்குன்னு பேசிட்டு இருக்கேன், 2 பேரும் காதில் வாங்கலையா?
அப்படி சொல்ல ஒருத்தி வாயில சிக்கன் பீஸ் வச்சிருப்பா இல்லையா, அவள் அவங்க மூஞ்ச பார்க்குறான். இயர்ஃபோன் வச்சுட்டு இருக்கவ அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவள் கார்ல இருந்து ஒரு பட் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் திருன்னு முழிக்கிறா. அப்போ நான் பேசுனதுக்கு நீங்க காதலையே வாங்கல, கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. கடுப்பா இருக்கு, நீங்க சொல்றது அவங்க நம்பவே மாட்டேன்றாளுங்க. அப்படி இருக்கு, அதனால பெருசாக்க கண்டுக்கல, எப்பவும் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுக்கல. எனக்கு காலேஜ் டே அப்படியே முடியுது. ஈவினிங் காலேஜ் விட்டு வெளில வரீங்க. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகல, நான் எப்பவும் போல ஆன்டி வீட்டுக்கு போறேன். எனக்கு வீக்கெண்ட்ல ஒரு 2 days என்ஜாய் பண்ணிட்டு வருவேன்ல, அதான் மண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாய் போட்டு ஆன்டி வீட்டுக்கு போறீங்க. எப்பவுமே போற ரூட் இல்ல, இது வேற ரூட்டு. பஸ்ல ஏறி போயிடுறீங்க. அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் அந்த இடத்துல ஜமன் கார் வருது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்காக. எல்லாரும் வெளியே கிராஸ் பண்ணி போக நீங்க மட்டும் காணும். எவ்வளவு நேரம் வருவா? டைம் போயிட்டே இருக்கே. அவங்களுக்கு கால் பண்றான், ரீச் ஆகல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். எதுக்கு? அவன் அங்கேயும் நின்று இருக்கான். இந்த டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கிருந்து கிராஸ் ஆக, மார்னிங் இவங்கள தானே ஃப்ரெண்டுன்னு சொன்னா, இவங்க வராங்கன்னா அப்போ என்ன வருவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறான். பட் இன்னும் நீங்கள் வரல, என்ன வரல, இவங்ககிட்ட கேட்போம் அப்படி சொல்லிட்டு காரை யூட்டன் போட்டு மெதுவாக அவங்க பின்னாடி கொண்டு வரான். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப் போய் நிற்க, அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி கேட்கறதே தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். ஸோ இந்த டைம் விண்டோவை லைட்டாக கீழே இறக்கி எக்ஸ்கியூஸ் மீ அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ட்ரீமா இல்லை நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏ உண்மையா ஜம்மன் தாண்டி ஜம்மன் அப்படின்னு கத்த வர, ஒரு நிமிஷம் கத்தாதீங்க அப்படி சொல்ல. ஓகே 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 ஐயோ உங்களை நீங்க பாருங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஐயோ நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், எனக்கு ஒரு செல்ஃபி அப்படின்னு ஒருத்தி கேட்க, ஒருத்தி பெண்ணே எடுக்கிறான் ஆட்டோகிராஃப் கூட. சரி 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 நீங்க கேட்டதை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் வயனுங்க. வயனா அது பைத்தியம், உங்களுக்கு தான் இப்போ பாரு புருஷன் வயன் உங்களுக்கு அவளை அப்படின்னு பேச வர, என்னாச்சா என் பொண்டாட்டி எங்க? 2 பேரும் திருன்னு முழிக்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க ஜமன் சார், பொண்டாட்டி எங்கே காணோம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி நிறைய ஜமன் சொல்ல. இப்போதான் புரியுது அவங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை போல அப்படிங்கிற மாதிரி. ஜிமனை ஒரு மாதிரி வாயடிச்ச போய் பார்த்துட்டு இருக்காளுங்க. நான் கேட்குறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது சார் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா சார். அங்கே போனாலாம் மார்னிங் தான் என்கிட்ட சொல்லலையே. மார்னிங் நீங்கள் தான் கொட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே சார் அப்படின்னு ஜமனை பார்க்குறான். ஸோ புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜமன் ஒருத்தி செல்ஃபி கேட்டிருப்பான், எடுத்து கொடுத்துருப்பான். இன்னொருத்தி ஆட்டோகிராஃப் கேட்டிருப்பான், போட்டு கொடுத்துட்டு சரி கத்தாதீங்க நான் கிளம்புறேன். ஓகே சார். அவனும் கிளாஸ் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உண்மையாகவே ஜமன் வயனை கல்யாணம் பண்ணியிருக்காரு பொண்டாட்டி. நேற்று என்கிட்ட சொன்னான். ஜமன் என்னை கிஸ் பண்ணாரு, அப்புறம் முதுகுலெல்லாம் கிஸ் பண்ணாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாடி. பட் நான் ஏதோ காதலே வாங்கலை. அவங்களுக்குலாம் என்ன பேசுறதே தெரியல. நீங்க ஜமன் நெக்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். நீங்க அங்கே போயிட்டு இருக்கீங்க ஆன்டி வீட்டுக்கு. உள்ள போன உடனே ஜமன் அண்ணா பாப்பா இருக்கும் இல்லையா, தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்க. என்ன வயன் சீக்கிரமா வந்துட்டேன். சரி சாப்பிட்டீங்களா? ஆண்டி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சா? உங்க பையன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாரு? ஜியோனா? ஜியோன் வர வாய்ப்பே இல்லையே. ஜியோன் இங்க வெளில வா அப்படின்னு சொல்ல, ஜியோனும் அவங்களோட ஒய்ஃபும் 2 பேரும் வெளில வராங்க. ஆண்டி ஆண்டி இவங்க அவங்க 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. ஆண்டி அவங்க இல்லைன்னா வேற யாரு? அவங்க மட்டும் தான் பையனா? உங்களுக்கு ஜிம்மன் காமெடி பண்ணாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நொய்யு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உட்கார் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். ஆண்டி நான் சொல்றது சீரியஸாவே எடுத்துக்கல. நீங்க பாரு வயன், அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் நீ போயிட்ட, உன் மேலே கொஞ்சம் கோவப்பட்டேன். ஓகே, என்னால் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. நான் மனசு கஷ்டப்படுவேன், நீ அதை சொல்ல வேண்டாம். உட்கார். அஜோ நான் அதுக்காக சொல்ல, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நேற்று நைட்டு என்கிட்ட ஸ்டே பண்ணிட்டு தான் போனாங்க. ஜியோலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்களா? சரி விடுங்க, எனக்கு காஃபி வேணாம், பசிக்குது, சாப்பாடு ஏதாவது வேணும் அப்படி சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. இந்த டைம் ஜெமன் காரு அந்த வீட்டுக்கு வருது. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆன்டி கிச்சனுக்குள்ள தானே இருப்பாங்க. ஸோ பார்த்தா ஜெமன் உள்ள வரா. ஆன்டி பார்த்துட்டு என்னது அதிசயம், ஜெமன் வீட்டுக்கு வரானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஆன்டி கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வராங்க. ஜெமன் காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வரான். ஏன் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜெமன் உள்ள வரதை பார்த்துட்டீங்க, டக்குன்னு எழுந்து நிற்க, சொல்லிட்டுலாம் வரமாட்டியா? அது இல்லைங்க, எப்போவுமே நான் வீக்கெண்ட் தான் இங்கே வந்துடுவேன். 2 days இங்கே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். இது எப்படி எனக்கு தெரியும்? நான்
உன்னை போய் காலேஜில் திட்டு வரேன். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? அதே இல்லைங்க, நீங்கள் காலேஜுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாண்டி என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே வரான். இவன் பயத்தில் நின்றுக்க. டி இங்கே என்ன நடக்குது? என்னடா வயல இருக்கு நீ இப்போ பார்த்த? பைத்தியமா நீ அல்ல டி சொல்கிறான், பதில் சொல்கிறான். அவன் பொண்டாட்டிட்டா எதுக்கு பார்த்தான்னு கேட்குற? ஓ இப்போதான் சாருக்கு தெரிஞ்சுதா அவன் பொண்டாட்டின்னு? மா இவனை எங்கேருந்து போக சொல்லுங்க. அதாண்டா நானும் கேட்குறேன். உன் பொண்டாட்டின்னு இப்போதான் தெரிஞ்சுதா? மா என்னம்மா நீங்கள் வேற, நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக நினச்சிருக்கீங்க. ஆன்ட்டி உங்களை பார்த்து உண்மையாகவே வீட்டுக்கு வந்தானா நேற்று? இப்போ ராஜ்மன் நல்ல பண்ணாயிட்ட போல காண்டாத்தாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்க கை பிடிச்சி தரன்னு வெளில எடுத்துட்டு போகிறான். பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போகிறீங்க. அவன் வாலில் லோக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் போனேன். நான் ஃபுல்லாக வீடுலேருந்து காலேஜ் வரைக்கும் போய் தேடி வரேன். சாரிங்க. சாரியோ எப்போ பிடிக்கிறான்? வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே தான் பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ தான் உன் கை லூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன் ஜமீனா என்று சொல்லாமல் எங்கே போகக்கூடாது. சரி போ. ஆரம் கால் பண்ணாரு, போய் பார்த்துட்டு வரேன். தலையாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எடுத்து கிளம்புறான். நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் துளைச்சிட்டே உள்ள வரீங்க. பயத்தில் வேர்த்து போயிடுச்சு. என்னாச்சு வயன்? அடிச்சனா? அம்மா எதுக்கு வந்தான்? உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டேனா? அடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஹர்ட் பண்ணனா? அச்சிச்சோ அப்படிலாம் இல்லை. ஓகே தானே? உங்ககிட்ட நல்லா பேசுகிறான்ல. சரி இப்போ எங்கே போகிறான்? எல்லாம் ஆரம் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி வா, பசிக்குதுன்னு சொல்ல சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்றீங்க. இப்படி நைட் ஆகுதா? இப்போ வருவார். சாப்பிட்டாரா இல்லையே தெரியலையே. நைட்டு வருவாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமன் வீட்டுக்கு வரான். அம்மாக்கெல்லாம் அதிசயமாக இருக்கு அவங்க வீட்டுக்கு வருதா. வேகமாக வந்த ஜிமன் பார்க்குறீங்க. ஜிமன் அவங்க பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலோட பசிக்குதுடி, உட்காருங்க சாப்பிடலாம் அப்படி சொல்ல காதுகிட்ட வந்து வேற பசிக்குது. என்ன அவங்களுக்கு க்ளோஸாக வந்த உங்கள் செஸ்டில் கை வச்ச இங்கே பசிக்குதா? என்னம்மா புரியல. அவ்வளோதான், ஜஸ்ட் ஹக்கு கிசுக்கே ஒரு மாதிரி மறவீங்க. உங்களுக்கு பேச வாயே வரல. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் மேடம்க்கு புரிஞ்சிருச்சு போல. அது ஜமீனா. ஜமீனா நான் தான் அப்படின்னு அகின் உங்க கிட்ட வரான். ஏ ஜமீன் வாடா சாப்பிடலாம். ஒரு சவுண்டு. ஜமீன் நார்மல் வந்துட்டு ஏமா தூங்குறியா? நீங்கள் அத்தையே போசலாம் அப்படியே நின்றுருக்கீங்க. இவளுக்கு என்னாச்ச? நம்ம வயன் ஜமீன் உங்களை பார்க்குறான். சிரிச்சுட்டு அவன் சேரை இழுத்து போட்டு சாப்பிட உட்காரான். என்ன எப்படி நிற்கிறா? வயன் உன் ஷோல்டரில் வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ண. சொல்லுங்க ஜமன். ஜமீனா சாரி ஆண்டி. ஜமன் சிரிச்சுட்டே திரும்பிக்கிட்டான். ஜமன் சாப்பிட வந்திருக்கான் பாரு, சாப்பாடு கொடு, பசிக்கிட்டு சொல்கிறான். பசிக்கிட்டு சொல்கிறாரா அப்படின்னு திரும்பி ஜமனை பார்க்க ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் ஒரு மாதிரி லிக் பண்ணுறான். அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்துட்டோம். தண்ணி எடுத்துட்டு போய் முதல்ல. உங்கள்கிட்ட அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்க கீழே ஊற்றிக்கிடுச்சு. டம்முன்னு கீழே போட்டிங்க. என்ன பண்ணுற ஒயன் நீ? கீழெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிச்சு அப்படி சொல்ல ஜீன் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ வெளில வராங்க. என்னாச்சா? ஒன்றும் இல்லை வயன் ஏதோ பதட்டமாக இருக்கு. அப்போல்லாம் நீங்கள் திரும்பி ஜிம்மனை பார்க்க அப்படி தானே ஒயன் வேகமாக ரூம்குள்ளே ஓட்டிங்க. அது ஜிம்மன் ரூமு. இங்கே வரும்போது நீங்கள் அவன் ரூமில் தான் ஸ்டே பண்ணுவீங்க. ஓட்டிட்டீங்க. அவன் செஸ்ல கை வச்சிருப்பான் இல்லையா? அதுதான். ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. எங்க ஜம்மன் வெளில சாப்பிட்டுட்டு இருக்க ஜீன் ஒய்ஃப் டோர் நாக் பண்ணுறாங்க. லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படி கேட்குறீங்க? இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜம்மன் சாப்பிட்டு ரூமுக்கு போய் வெயிட் பண்ணுறான் அவங்களுக்காக. சார் ஒரு ஃபார்மில் இருக்காரு. வெயிட் பண்ணுறான். நீங்கள் வரவே இல்லை. ஒரு 12 அப்படி இருக்கும். இது டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜம்மன் பெட்டில் உட்காந்துட்டு உங்களை பார்க்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். என்னடி இதை கையில் பாப்பா இவனை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த? நான் இங்கே இருக்கும்போது பாப்பா கூட தானே தூங்குவேன். அதெல்லாம் முன்னாடி. இப்போ எதுக்கு தூக்கிட்டு வந்த? ஏன் ஜிம்மன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு யாரடி சொன்னா? ஓகே உங்கள் பிரதர் கூட பாப்பா அழும் போது தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது. நீங்கள் உள்ள தூங்குங்க. நானும் பாப்பாவும் ஹாலுக்கு போயிடுறோம். தூக்கிட்டு வெளில கிளம்ப நின்று அவனை பார்க்குறீங்க. ஜூன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? தெரில. நீ எதுக்கு இவ்வளோ வச்சிருக்க? இப்போ என்ன உங்கள்
உங்களுக்கு பிரச்சனை? நான் என்னடி சொன்னேன் உங்கள்கிட்ட? என்ன? ஓ படு, நீங்கள் சிம்மந்து பார்க்குறீங்க, என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. பாப்பா தூக்க மாட்டேன்றான், நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கான். ஜிம்மனுக்கு கட்டுப்பாக இருக்கு, திரும்பி படுக்கிறான். எனக்கு தான் சொன்னேன் நான் ஹால் போகிறேன்னு. அம்மா தாயே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே படுத்துக்கோ அப்படி சொல்கிறான். சரி சொல்லிட்டு பாப்பாவை தட்டி தூங்க வரத்துக்கு டைம் ஆகிட்டு போச்சு. பட் ஜிம்மன் முழிச்சு பார்த்துருப்பான் பாப்பா எப்போ தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி. பாப்பா தூங்கவே இல்லை, பட் ஜிம்மன் தூங்கிட்டான். பாப்பா தூங்கின உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறான். பரபரப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க இவன் எழுந்து பக்கத்தில் பாப்பா தூங்குது. நாள் நைட்டு எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நீ மட்டும் இல்லைன்னா உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கும். கடுப்பில் எழுந்து வெளில வரான். இந்த டைம் பேக்கிங் நடந்துட்டுருக்கு. மா என்ன பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு பேக் பண்ணுறோண்டா அப்படி சொல்லிட்டு பாப்பாவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோ, இந்த ட்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, நல்லா திக்கான கிளாத்தாக எடுத்துக்கோ, அப்படி இதையும் பேக் பண்ணிக்கோ, அப்படி இதோ அப்படி நிறையா ஜீவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே பாப்பா எழுதுக்கிட்டேன்னா இதோ போய் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போய் பார்க்குறீங்க. மா என்ன பண்ணிருக்கீங்க? அதான் சொன்னடா குழந்தைக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு. உனக்கும் ஏதாவது குழந்தை இருந்தா பேக் பண்ணியிருக்கலாம், நீ எங்கே அவளை வந்து பார்க்குற அப்படி சொல்ல ஜீவன் வந்து ஜிம்மன் ஷோல்டரில் போதும்டா அவன் அக்செப்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் உனக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியாது, நீ பெரிய பையன் தானே, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரியுதா? நிறைய பேச ஜிம்மன் வாயில பச்சையாக வரும் போல. நீ நிம்மதியாக தூங்குறதுக்கு உன் புள்ளைய ஏன் ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு சுகசு தூங்கி எழுந்துட்டு வந்து நீ இதெல்லாம் பேசுறியா அப்படின்னா இருக்கு. அவன் கடுப்புல ஜீவனை பார்த்துட்டு இருக்க நீங்க பாப்பா எழுதுக்கிட்டான் அப்படின்னு தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அவன் எப்போ தூங்குனா எழுதுக்கிறதுக்கு நொய்யே நைட்டு ஃபுல்லா எழுதுகிட்டே இருக்கான். ஜிம்மன் குழந்தை அந்த மாதிரி சொல்லக்கூடாதுடா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அளவே இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபால உட்காந்துக்கிறான். பட் பேக்கிங்லாம் எல்லாரும் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க பேக் கொண்டு வந்து ஆண்டி எனக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டி நாங்க தானே சொன்னோம் பேக்கிங் பண்றோம். பேக்கிங் தான், எதுக்கு பேக்கிங்? இன்னைக்கு வீக்கெண்ட்ல. சரி, ஓ சார் வீட்டில் இருக்க மாட்டாரு அதனால உனக்கு தெரியல. இங்க பாரு, ஒயன் வந்ததுலேருந்து சாட்டர்டே சண்டே எங்கேயாவது போய் சுத்திட்டு தான் வருவோம். ஸோ இன்னைக்கு ஜீவன் எங்கே கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு தான் பேக்கிங். சார் வரீங்களா இல்லையா? ஜிம்மன் நான்லாம் இங்கே வரல, எல்லாரும் கிளம்புங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைய காட்டிட்டு இந்த குட்டி பிசாசை கூப்பிட்டு போங்க, நான் வரல அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிறான். சரி வயன் அவன் வரலையா, ஓ உன் பேக்ல எடுத்துட்டு வா. டக்குன்னு திரும்பி பார்த்து நீ எங்கடி போற? நானும் தானே போறேன். நீ போகாத, எல்லாம் அந்த ஐலாண்ட் நல்லா இருக்கும், போகாத. அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த மவுண்டன் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் அங்கே போகணும்னு உங்களுக்கு ஆசை. நீங்கள் அதை ஜீவன்ட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க. இப்போதான் அவன் அப் டு டே வாங்கியிருக்கான். இப்போ போனாதான் உங்கள் கண்ணு கலங்குது. இல்லைங்க 2 நாள் நான் போயிட்டு வந்துட்டேன். போகாதனா போகாத, நான் வீட்டில் தானே இருக்கேன், நீ எங்கடி போற? பேச வரான். டி நீ வீட்டில் இருந்தானே நீ இரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வயன் இந்தா பேக்ல எடுத்துட்டு போயிட்டு கார் டிக்கில வை. நீங்கள் ஜெம்மனை பார்க்குறீங்க, அங்கே என்ன பார்க்குற போ அப்படின்னு புஷ் பண்ண மெதுவாக நடந்து போகிறான். நீங்கள் போறீங்க. இதுக்கப்புறம் ஜிம்மனுக்கு இந்த வீட்டில் அவன் மட்டும் எதுக்கு தனியாக இருப்பான், அவனுக்கு இந்த வீட்டில் தனியாக என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி. சரி நான் வரேன், எழுத நிற்கிறான். ஆமாவா வரீங்களா? வரேன். அவங்களுக்கும் பேக்கிங் பண்ணி தொலை. வெளில போகிறான். குஷி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து வெளில போறீங்க. அது ஒரு மவுண்டன் ஏறுற மாதிரி. ஸோ இந்த காட்டுக்குள்ள எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. சுற்றி பார்க்கறது அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் பார்த்து அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே உட்காந்து எல்லாரும் குக் பண்ணி ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்மனுக்கு எடுத்து வைக்க ஜிம்மன் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் பார்க்குறதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மன் ஃபுட் வச்சுட்டேன், தருது நல்லா தருது ஒரு மாதிரி ஆகுது. அவன் பார்க்கறதே பத்துட்டமாகறீங்க. எதுக்கு அவர் அப்படி பார்க்குறாரு? ஐயோ நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கோம்தம் எல்லாரும் இருக்காங்க. ஆன்டி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா? அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணணும். இந்த 2 டேஸும் எல்லாரும் அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு 3 டென்ட்டு. ஜூன் அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு டென்ட்டு, ஆன்டிக்கு ஒரு டென்ட்டு, உங்களுக்கு ஒரு டென்ட்டு. எப்பவுமே 3 டென்ட் போடுவீங்க. இது போல் இன்னைக்கு எப்போ வெளில வந்தாலும். ஸோ இப்போவும் அந்த 3 டென்ட்டு. பட் உங்கள் டென்ட்டுக்குள்ளே ஜிம்மன் இருக்கான். அவன் டென்ட்டுக்குள்ளே போகும்போதே சீக்கிரம் உள்ளவா அவன் போயிடுறான். போல நீங்கள் அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஆன்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜிம்மனோட பாப்பாவை தூக்கிக்கிட்டு டென்ட்டுக்குள்ளே போறீங்க. ஜிம்மன் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பாப்பாவோட உள்ளே வரீங்க. இன்னைக்கு என்னடி பண்ணுற? என்னாச்சு? இதுதான் உனக்கு வேலையவா? என்ன வேலை? ஏடி குழந்தை தூக்கிட்டு வந்திருக்க? என்னாச்சு? உங்களுக்கு குழந்தைன்னு பிடிக்காதா? வந்தீங்க. ஜியோனோட ஒய்ஃப் என்ன தான் பண்ணுறாங்க? டெய்லி மண்டே டு ஃப்ரைடே அவங்க தான் வச்சுருக்காங்க.
இந்த 2 days நான் வந்து பார்த்துப்பேன். அவங்களும் பாவம்ல, நைட்டு ஃபுல்லாக தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அதுக்கு எப்பவுமே இந்த 2 days நான் தான் வச்சுப்பேன். இன்னைக்கும் எதுவும் இல்லையா? என்ன இல்லை? ஏய் ஒட்ரி குப்புற கவுந்து படுத்துக்கிறான். என்னாச்சா? குழந்தைனா இவருக்கு பிடிக்காதே என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. அவனுக்கு மாத்திரை இருக்கு, திரும்பி திரும்பி படுக்கிறான், தூக்கமே வரல. டென்ட் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். கட்டுப்பா வருது. அம்மாவோட டென்ட்ல லைட் ஆஃப் ஆகுது. அம்மா தூங்குறாங்க புள்ள அப்படின்னு தோணுது. இல்லையாவது அம்மா கிட்டயாவது பாப்பா கொடுக்க சொல்லியிருக்கலாம். தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இவன் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு ஜியோன் டென்ட்டை பார்த்தா கில்மா சவுண்ட்லாம் கேட்குது. என்ன எதுவும் பண்ண விடாம தான் எங்க போய் முடிச்சுக்கணும் நினைச்சேன். இவ குழந்தை, இவளுக்கு எதுவும் தெரியல இப்போ நாய்தான் நம்ம தான் தப்பா நினைச்சது. இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கா. எங்கேயாவது நம்ம தான் போய் முட்டிக்கணும். குழந்தைய நம்மள்கிட்ட கொடுத்துட்டு புஜ்ஜாலாம் இருக்கும். ஆனா நான் போயிட்டான். அசிங்கமா வாயில வருது அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டை எட்டி ஒடிக்கிற மாதிரியே போயிட்டு அவனால சந்தோஷமா இருக்கட்டும். அகைன் டென்ட்டுக்குள்ளேயே வரான். குழந்தை தூங்கிட்டு இருக்க. ஜிமன் உள்ள வர அமைதியா இருங்க. குழந்தை என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் சீக்கிரமா தூங்குறான். ஜிமன் ஃபேஸ்ல பார்க்கணுமே, அவ்வளோ பெரிய பிரைட்னஸ். ஓகே நான் எதுவும் பேசல. தூங்குறான் அவன். தூங்குறான். மெதுவா உள்ள வரான். சத்தம் போடாதீங்க. சேச்சே, நான் எதுக்கு சத்தம் போட போறேன்? என் லைஃப்ல இதுக்கப்புறம் நான் சத்தமே போட மாட்டேன். அவன் மூஞ்சியே பாக்குறீங்க, அப்படி சைலண்டா படுக்கிறான். ஓகே இப்பயாவது காமா பேசுறாரே அப்படி இருக்கு. குழந்தை தூங்க வச்சுட்டு 2 பக்கமும் பில்லை வச்சுட்டு அவனுக்கு கவர் பண்ணிட்டு நீங்க ஒரு பில்லை வச்சு படுக்கிறீங்க. தூங்கிட்டானாடி? சத்தமா பேசாதீங்க. ஓகே தூங்கிட்டானா? லைட் ஆஃப் பண்ணிட்டா. அந்த லைட்டையும் க்ளோஸ் பண்ணுறான். அது க்ளோஸ் ஆகிடுச்சா? கொஞ்சம் டார்க்காக இருக்கு, பயமாக இருக்குல்ல. ஜிம்மன் லைட்டு போட்டு சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் பேச வர ஜிம்மன் உங்கள் மேலே இருக்கான். என்னாச்சா? என்ன நீ பேச வரத்துக்குள்ள உங்கள் மவுத்து க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தாதா குழந்தை எழுந்துட்டான்னு வச்சுக்கேன். எனக்கும் எதுவும் இல்லாமல் நான் சைலண்டாக போட்டுக்கணும். நான் எதோ பேசல, நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டல, இவ்வளோதான் அமைதியாரும் அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் கை வச்சு ரிமூவ் பண்ணிட்டுருக்க. கொசு கடிக்குங்க, என்ன பண்ணுறீங்க? ஷர்ட்லாம் கழிக்காதீங்க. உண்மையாக நீ சின்ன பொண்ணா? நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியலையா? அது டார்க்காக இருக்கு. அமைதியாக நீங்கள் அவனை பார்க்க அவன் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். இப்போ புரியுது. இவ்வளோ நாள் எதுவும் புரியல. சின்ன அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். டீப்பா அவ்வளோ ஹாட்டாக இருக்கு அந்த கிஸ்ஸு. பிடிச்சி அவன் திடூரில் கடிச்செல்லாம் வச்சிடறான். அந்த கிஸ்ஸுக்கு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. மெதுவா அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். அந்த பயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டுருக்கான். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு காத்தா தானே குழந்தை இருந்துட்டான். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் தான் அண்ணா அம்மாலாம் இருக்காங்க. கத்தக்கூடாது. இல்லை நான் இது வரைக்கும் ஏதோ சவுண்டு கொடுக்கல. இப்போ உங்ககிட்ட இருந்து சவுண்டு வரும். ஸோ கத்தக்கூடாது. நீ புரியாமல் இருக்க. அவனை ஃபீல் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை லிப்ஸை கடிக்க சரட்டுன்னு இன்சர்ட் பண்ணுறான். உங்களையும் மீறி சவுண்டு கொடுக்க அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணுறான். கண்ணிலேருந்து தண்ணி வருது. செம்ம பெயின் வலிக்கிட்டு உங்களை பார்த்துட்டே உங்கள் லிப்ஸை விட்டு ஒன்றும் இல்லை கத்தாத ஒன்றும் இல்லை உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டே கத்தாத ஒன்றும் இல்லை அப்படித்தான் இருக்கும். வலிக்கிட்டு ஒன்றும் இல்லை. நீ தேம்பி அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோ பெயினாக இருக்கு. ஜிம்மன் உங்களை காம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலை. முழுசா அவன் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். அவங்க மேலே படுத்து என்னை டைட்டாக அவனை பிடிச்சிட்டு வலிச்சது அப்படின்னால ஹாப்பியாக இருந்தாண்டி. ரொம்ப அவ்வளோ பிடிச்சது எனக்கு. நீங்கள் ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். நீங்கள் அழுது முடிச்ச கொஞ்சமாக அந்த பெயின்லேருந்து வெளில வர எனக்கு ஒரே ஒரு குறை தாண்டி. என்னாச்சு? இவ்வளோ ஃபுல்லாக உன்னை நான் எடுத்ததுக்கப்புறம் முழுசாக ஒன்று பார்க்கவே இல்லை. இந்த டார்க்னஸில் எனக்கு எதுவும் தெரில. ஒரு மாதிரி அவனே பார்க்க பேசாத. டென்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன பேசுகிறீங்க சிமினா? அமைதியாரு சிமினா. எல்லாரும் இருக்காங்க சிமினா. நான் பார்த்துக்கிறேன்டி. யாரும் வர மாட்டாங்க. ஆனால் சிமினா நான் பார்த்துக்கிறேன். டென்ட்டு ஓப்பன் பண்ணுறான். அந்த நிலா வெளிச்சம் உங்களை அப்படி பார்க்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி கீ வச்சு மறைச்சிக்கிறீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி கீழே பார்க்குறான். ஜாயிண்ட்லேயே இருக்கு புள்ள. உங்கள் மேலே படுத்து உங்கள் கையெல்லாம் எடுத்து எதுக்கு நான் டென்ட் ஓப்பன் பண்ணா என் கையை வச்சு மறைக்கிறியா? என்ன நானா உன் புருஷன் தான் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறா. வந்துடும் அப்படியே முடியுது. இப்படியே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க.